அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ண நூலக இயக்ககத்துக்கும் திரு மணிவண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் இங்கே முகம் தெரியாமல் கவிதையை ரசிக்கிற அதிகாரிகளுக்கும், குறிப்பாக மாணவ மணிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய பேச்சை தொடங்கலாம்னு இருக்கேன். பின்னாடி நிறைய பேர் இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நெருக்கமான ஒரு கூட்டமாக இருக்கும். ஏன்னா கவிதை எப்பயுமே ஒரு அந்தரங்கமான ஒன்று படிக்கிறதுக்கு. அதனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், கவிதை மேலே ஆசை இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்புறம் நான் ஒரு பேச்சாளர் உரை அப்படின்னு உரையாளர்னு சொன்னாங்க. கேட்குது? நான் பேச்சாளர் கிடையாது, நான் ஒரு கவிஞர். என்னுடைய தொழில் எழுத்து. அதனால் நான் கோர்வையாக பேசுகிறேனா பேசலையா அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற கருத்தை சாரத்தோடு நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 35 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து நவீன கவிதை மேலே கொஞ்சம் ஆர்வத்தோடு யாராவது போனீங்கன்னா, கவிதையை படிக்கணும்னு யாருக்காவது தோணிச்சுன்னா, கவிதை புத்தகத்தை வாங்கணும்னு யாருக்காவது தோணிச்சுன்னா, அதையும் தாண்டி கவிதை எழுதி பார்க்கணுன்னு யாருக்காவது தோணிச்சுன்னா, அதுவே இந்த பேச்சோட வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நவீன கவிதை, நவீனம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நமக்கு அதோடைய டெஃபினிஷன், அதோட வரையறை பிரான்ஸ் தேசத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அங்கே ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் சார்ல்ஸ் போதலர் அப்படின்னு சொல்லிட்டு, த பெயிண்டர் ஆஃப் மாடர்ன் லைஃப் அப்படின்னு அவருடைய ஒரு நூல் ரொம்ப பிரசித்தி மிக்க ஒரு நூல். அதில் நவீனம் பற்றி பேசுகிறப்ப நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு புதிய வரையறையை அவர் வைக்கிறாரு. நம்ம நவீனம்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆரம்பத்தில் நம்ம கிட்ட தொலைக்காட்சி இருந்தது. தொலைக்காட்சியில் படம் பார்த்தோம். முதல்ல சினிமா தேட்டரில் பார்த்தோம், அப்புறம் தொலைக்காட்சியில் பார்த்தோம், அப்புறம் கம்ப்யூட்டரில் பார்த்தோம், அதுக்கப்புறம் லேப்டாப், அப்புறம் லேப்டாப்லேருந்து டேபு, இப்போ செல்ஃபோன், இப்போ ஆப்பிள் வாட்ச்லேயே நம்ம படம் பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரியான மாற்றங்களை மட்டும்தான் நம்ம நவீனம்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. பட் பாதலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பக்கம் நவீனம் என்பது தற்காலிகமானதாக, பிடிக்கு அகப்படாத வகையில் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் ஒன்றாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ள ஒரு நிரந்தரம், ஒரு மாறா தன்மை இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ நான் முன்ன சொன்ன உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த திரையில் படத்தை பார்க்கறது, தொலைக்காட்சி, கணினி, வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன். அதில் மாறாத ஒரு தன்மை என்னவா இருக்குது அப்படின்னா, படம் பார்க்கிற ஆவல், ஏதோ ஒரு தன்மை மாறாமல் இருக்கு இல்லையா? இது ரெண்டும் கலந்தது தான் நவீனம். இந்த முரணான கலவை, இந்த முரணான தன்மை, இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம இன்னைக்கு வாழறதில்ல. இந்த முரண் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கு. இந்த முரணை படைப்பில் கொண்டு வரும் எழுத்து, அதைத்தான் நவீன எழுத்து, நவீன கவிதை, நவீன புனைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதால. இப்போ இந்த அனுபவத்தை இப்போ நான் சொல்கிற இந்த முரணான அனுபவத்தை ஒரு படிமம் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கே எல்லாருமே கடற்கரைக்கு போயிருப்பீங்க. கடற்கரையில் நிற்கிறோம், அலைகள் வருது. ஒரு கணம் நமக்கு தோணும் இல்லையா, நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம், நம்ம காலில் அடியில் அந்த மண் சரியுது நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? மண் சரியும். அதே நேரத்தில் நம்ம அப்படிலாம் அடிச்சுட்டுலாம் போக மாட்டோம், நின்றுட்டு தான் இருப்போம். இந்த நிலை தான், இந்த உணர்வு தான் நவீன உணர்வு. இப்போ நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் எழுத்து பரப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நவீன எழுத்தோட, நவீன கவிதையோட தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை நம்ம சொல்கிறோம். பாரதியோட ரொம்ப புகழ்பெற்ற சில வரிகள், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சோதிமிக்க நவகவிதை அப்படின்னு சொல்கிறார். சோதிமிக்க நவகவிதை இல்லை, ஒளி. இப்போ அந்த கவிதைங்கிறதுல ரொம்ப ஒரு ஒளியோடு இருக்கணும். அந்த ஒளியோடு இருந்தால் மாத்திரம் பத்தாது. அது ஏன் அந்த ஒளி வருது நவீன கவிதைக்கு? ஏன்னா சொல், பொருள், வளம், சுவை எல்லாமே புதுசாக இருக்குது. அதுதான் நவகவிதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ பாரதி உருவான காலகட்டம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அது 19ஆவது நூற்றாண்டு இறுதி, 20ஆவது நூற்றாண்டு தொடக்கம். நம்ம காலனிய ஒரு அடக்குமுறை, அதற்கு எதிரான போராட்டங்கள்,
தேசிய அரசு, மாடர்ன் நேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, நவீன தேசிய அரசு உருவாகுமான அதற்கான வந்து முனைப்புகள், அறிவியல் தொழில்நுட்பம், அச்சு ஊடக வளர்ச்சி, அப்புறம் கல்வி நிறுவனங்கள் இல்லையா, நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸு, இதை தாண்டி வந்து புதிய புதிய கருத்தாக்கங்கள், குடிமை சமூகம், சிவில் சொசைட்டி, அப்போ தான் வந்து அந்த கான்செப்டே நமக்கு வருது. பெண் கல்வி, அதுக்கப்புறம் கூடவே இதோட சமத்துவம், ஈக்குவாலிட்டின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மக்களுக்கு அது ஒரு அந்நியமான ஒரு கருத்தாக்கும். அந்த காலகட்டம் தான் ஈக்குவாலிட்டினா என்னன்றது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. கூடவே சாதி ஆதிக்க மறுப்பு, வைதீக மறுப்பு, இது எல்லாமே வந்த ஒரு காலகட்டத்தில் திருச்சியாக வந்து பாரதி வந்து எழும்பி நிற்கிறாரு. அப்ப நவீன விசைகளால் உருவாகும் மாறி வரும் சமூகத்தை குறித்த விசாரணைகளை முதலில் பாரதியிடம்தான் நாம் காண்கிறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப தேய் வழக்காகி விட்ட, அதிகம் சுட்டிக்காட்டப்படுகிற அவருடைய கவிதை வரிகள் இவை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை ஃபாலோ பண்ணாட்டா கூட, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து கேட்டு கேட்டு நமக்கு காதுகளுக்கே சலித்த வார்த்தை. ஆனால் இது வரைக்கும் நம்ம பின்பற்றாத வார்த்தை. பலர் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், புதுமை பெண்ணை பற்றி சொல்ல, இது எல்லாமே வந்து அந்த மாறிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிற அந்த நவீன இயக்க விசைகளை எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறார் பாரதி. ஆனால் இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும், இந்த வரிகள் பாரதியோட கவிதையை நவீன கவிதையாக மாற்றுதா அப்படின்னா இல்லை. பொருள் புதிதாக இருக்கு, ஆனால் இது நவீன கவிதை அல்ல. இப்போ பாரதியோட கவிதை வந்து எங்கே நவீனமாகுது அப்படின்னா, காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில வசன கவிதைகள் எழுதியிருக்காரு, ஜெகச்சித்திரம் போன்ற தலைப்புகளில். அங்கே தான் வந்து பாரதியோட நவீனத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது ஒரு தொடக்க புள்ளி தான். பாரதி வந்து நவீன கவிஞரானா ரொம்ப தயங்கி தொடக்க புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர நவீன கவிஞர்னு ஏற்றுக்க முடியாதது. இப்போ பாரதியிடமிருந்து உத்வேகம் பெற்று வேறு சில கவிஞர்கள் எழுத வராங்க. அதில் குறிப்பாக நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், வள்ளிக்கண்ணன் போன்றவர்கள் வந்து நவீனத்தின் போக்கை உள்வாங்கிக் கொண்டு எழுத தொடங்குகிறார்கள். குறிப்பாக நா. பிச்சமூர்த்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மரபு கவிதை, புது கவிதை ரெண்டிலையுமே வந்து அவர் ரொம்ப திறம் வாய்ந்தவர். இப்போ நா. பிச்சமூர்த்தியோட ஒரு கவிதை வந்து முக்கியமான அவரோட தொடக்க கால கவிதை பெட்டிக்கடை நாரணன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உலக போர் நடந்த காலத்தில் கள்ளச்சந்தைகளை பற்றி, அதோட அரசியலை பற்றி அந்த காலத்திலேயே, நான் சொல்கிறது 1940s, 1930s and 1940s, அதுலேயே வந்து பிச்சமூர்த்தி இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுறாரு. விஞ்ஞானி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்காரு நா. பிச்சமூர்த்தி. அது எப்படி போகும் அப்படின்னா, கடவுளால் என்ன முடியும் அப்படின்னு ஒரு கிண்டலாக ஆரம்பித்து இப்படி முடிப்பார். நாம் அன்றி கடவுள் ஏது, நாம் அவருக்கு இழைப்பதேது அப்படிங்கிறாரு. இது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் அன்றி கடவுள் ஏது அப்படின்னு நவீன கவிதை வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நா. பிச்சமூர்த்திக்கு அப்புறம் ஒரு தனித்துவமான பாணியை சி. மணி போன்றவர்கள்ட்ட பார்க்கலாம். சி. மணிங்கிறது ஒரு பேர் தான். சி. மணி, ஞானக்கூத்தன், பிரமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். குறிப்பாக தமிழ் நவீன கவிதை வரலாற்றில் 2 இயக்கங்கள் வந்து முக்கியத்துவம் பெறுது. ஒன்று 1959 சீசு செல்லப்பா என்ற ஒரு பெரிய எழுத்தாளர். சீசு செல்லப்பா வந்து இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது தோழர்கள்? சீசு செல்லப்பா ஒரு அற்புதமான ஒரு நாவலாசிரியர், எழுத்தாளர். வாடி வாசல் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதை பற்றி ஏதாவது இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாடி வாசல் இப்போ சினிமாவாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். வாடி வாசல் இப்போ வந்து கிராஃபிக் நாவலாக கூட வெளிவந்திருக்கு. சீசு செல்லப்பா வந்து 1959 அவர் மறைந்து விட்டார். இப்போ நான் சொல்கிறது 1959 அவர் எழுத்து அப்படின்னு ஒரு இதழ் வந்து தொடங்குறார். முக்கியமான தமிழ் நவீன கவிதையின் வரலாற்றில் ஒரு மைல்கல் அந்த பத்திரிகை. அதில் தான் நம்ம பார்க்குறோம் சி. மணி எழுதுறாரு, பிரமிழ், நகுலன், இப்படி பல பேர் வந்து அதில் வந்து எழுதுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இயக்கம் வந்து நவீன கவிதை வரலாற்றில் வருது. அது 1970. அந்த 1970 பிறந்த இதழ் வந்து கசடத்தப்பற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதழ் பேரே கசடத்தப்பற, வல்லினம், வலிமையை காட்டுவதற்காக அந்த எழுத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த இதழ் வந்து ஒரு அறைகூவலோடு வருது. சமூகத்தின் கூட்டு பொறுப்பான கலாச்சாரத்தின் ஆழ அகலங்களை
இலக்கியத்தில் காட்ட கசடத்தை பெற வந்திருக்கிறது. எதையும் செய்யுங்கள், ஆனால் இலக்கியமாக செய்யுங்கள். பாருங்க, அந்த எதையும் செய்யுங்கள் ஆனால் இலக்கியமாக செய்யுங்கள். அதான் வந்து கசடத்தப்பரவோட முழக்கம். அது வந்து 1970 அது ஒரு முக்கியமான ஒரு இயக்கம். ஞானக்கூத்தன் போன்றவர்கள் பங்கெடுத்த ஒரு இயக்கம். இப்போ நான் சி மணி பற்றி குறிப்பிட்டேன். ஒரு பெரிய முன்னோடி. அவர் எழுத்து பத்திரிகையில் வந்து எழுதினவர். அவருடைய ஒரு அழகான ஜாலியான கவிதை. இங்கே ஆக்சுவலாக நிறைய கவிதைகள் நான் படிக்க போகிறேன். கவிதை பிரியர்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நவீன கவிதையோட ஒரு தன்மை நம்ம தலைப்பு அதுதான். ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா, பெரியவற்றிலிருந்து மகத்தானவை என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து சிறியவற்றை நோக்கி நகர்வது. சின்னஞ்சிறு விஷயங்கள். பெரியவை அப்படின்னா என்ன? கடவுள், மன்னர்கள், அரண்மனை, ஆடம்பர வாழ்க்கை, உல்லாசம். உலா இலக்கியம்லாம் ஞாபகம் இருக்கா? மன்னன் வந்து உலா வரப்ப என்ன ஒரு ஆடம்பரமான ஒரு உலா, அதை வந்து பெண்கள் பார்த்து அதுலேருந்தெல்லாம் நகர்ந்து சிறியவற்றை நோக்கி நகருதல். புதுக்கவிதையோட நவீன கவிதையோட முக்கியமான விஷயம் சிறியவற்றை நோக்கி நகருதல். இப்போ சி மணியோட ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன். மினி யுகம். அந்த தலைப்பே வந்து மினி யுகம். சனித்து விட்டது மினி யுகம், ஒழிந்தது தனிப்பெரும் மனிதர் கொற்றம். இனி மினி மக்கள் காலம். மனிதனை விட்டு மினிதனை பாடு, போற்று, குனி, என் பேச்சை கேள், ஏனெனில் எனக்கு தெரியும் நான் ஒரு மினி மேதை. இப்படின்னு ஒரு கவிதை சீமணி. இது அதாவது பெரியவற்றிலிருந்து இப்போ நம்ம வாழறது வந்து மேதைகளுக்கான ஒரு காலமோ பெரிய வந்து கொற்றவர்களுக்கான காலமோ கிடையாது. இது ஒரு சின்னஞ்சிறிய எளிய மனிதர்களுக்கான எளிய வாழ்க்கைக்கான காலம். அதை நோக்கி வந்து நகர்கிற கவிதை முன்னெடுப்பை சீமணியோட கவிதை வந்து வைக்குது. இப்போ இந்த கவிதையை நம்ம பார்க்குறப்ப இதுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி சீமணி எழுதினதுக்கு ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி புதுமை பித்தன் ஒரு கவிதை எழுதுறாரு. புதுமை பித்தனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சும்மா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஏன்னா வந்து அப்புறம் தூங்கிடக்கூடாது. நீங்க இன்னும் டீ பிரேக்குக்கு டைம் இருக்கு. புதுமை பித்தனோட ஒரு கதை யாராவது பேர் சொல்லுங்க பார்க்கலாம், மாணவர்கள். யாருக்காவது புதுமை பித்தன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கை தூக்குங்க கேள்விப்பட்டவங்க. ஓகே, நன்றி. அவர் ஒரு கவிதை எழுதுறாரு. இந்த கவிதை பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வந்து நவீன கவிதை இலக்கியம்னோடய ஒரு அச்சம்லாம் வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த கவிதை. கவிதையோட தலைப்பு திரு ஆங்கில அரசாங்க தொண்டரடி பொடியாழ்வார் வைபவம். ஆங்கில அரசாங்க தொண்டரடி பொடியாழ்வார் வைபவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஒரு வைணவ ஸ்தலம். தொண்டரடி பொடியாழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆழ்வார்கள்ல ஒருத்தர். அந்த வந்து உற்றாரை யான் வேண்டேன்னு ஒரு பாசனம் அவரோடு ரொம்ப பிரபலம். அதை மாத்தி வந்து புதுமை பித்தன் எழுதுறாரு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், மற்றும் இந்த வாணிபத்தின் புன் செல்வம் யான் வேண்டேன். பொற்றோளாய் உன்னுடைய பெருமை மிகு சர்வீஸில் சிற்றுருவமானதொரு அட்டெண்டர் ஆகேனோ அப்படிங்கிறார். அதாவது எப்படி வந்து எல்லாரும் ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட வந்து வேலைக்கு போனாங்கிறதுக்காக எனக்கு ஒன்றும் பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் வேணாம், இந்த ஆங்கில அரசாங்க இந்த அரசுல ஒரு சின்ன அட்டெண்டர் ஆனா போறோம். அப்பேற்பட்ட ஒரு இன்னைக்கு வந்து தமிழ் நவீனத்துவத்தோட மேதை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தாண்டவே முடியாத ஒருத்தர்னா புதுமை பித்தன் தான். ஆனா அவர் வந்து எவ்வளவு கிண்டலாம் எழுதியிருக்காரு பாருங்க. இந்த ஐரணி இதுவும் வந்து ஒரு புதுமை பித்தன் கையாண்ட இந்த ஒரு கிண்டல் எள்ளல் பாணியுமே நவீன கவிதையோட தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பெரிய விஷயங்களிலிருந்து சின்ன விஷயத்துக்கு நகருதல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தெய்வங்களுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒரு மகிமையோட வேற ஒரு இடத்துல வச்சு அதுக்கு ஒரு பூஜை அதை மாதிரிலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு டேபிள் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஈவன் சமயத்தில் டைனிங் டேபிளில் கூட இல்லை நம்ம எதிரே பாராத இடத்துல வந்து பிள்ளையார் சிலைகள் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ உதாரணமாக காரில் வைக்கிறோம் பிள்ளையார் சிலை. அந்த இடங்களுக்கு வந்து சொல்லப்போனால் அந்த தெய்வங்களுக்கும் அந்த காருக்கும் என்ன சம்மந்தம் இல்லை தெய்வங்களுக்கும், பட் சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க, அருள் பாலிக்கிறாங்கன்னு நம்ம நம்புகிறோம், அருள் பாலிக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஒரு கவிதையில் வந்து ஞானக்கூத்தன் வேற விதமாக எழுதுறாரு. ஞானக்கூத்தனோட இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா நடராஜர் என்ன பண்ணுவார்? டான்ஸ் ஆடுவார். ஆனால் அவர் எங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னா பல பொருள்கள் இருக்கிற ஒரு இடத்துல. ரொம்ப ஒரு வினோதமான ஜாலியான கவிதை அது.
அது இப்படி போகும். மேஜை நடராஜர், மேஜை மேல் உள்ள நடராஜரை சுற்றி இருந்தவை பூதக்கணங்கள் அல்ல, கிங்கரர் அல்ல, எழுதாத பேனா, மூக்குடைந்த கோணூசி, தைக்கும் நூலான உருண்டை, கருத்து தடித்த மெழுகு, குப்புறப்படுத்து கொண்டு சசிகலா படித்த நாவல், கழுத்து நீண்ட எண்ணெய் புட்டி. இப்படி சொல்லிட்டே போறாரு. சொல்லிட்டே போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியில், ஆனால் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கிறார். எங்க ஆடிக்கொண்டிருக்கிறார்? இத்தனை பொருள்களுக்கு நடுவில், அந்த கோணூசி, நாவல், கவிழ்த்து வைக்கப்பட்ட நாவல், எண்ணெய் புட்டி, எல்லாத்துக்கும் நடுவில். இருப்பிடம் இமயமோ சிற்சபையோ இல்லை என்றாலும், சூழ்ந்தவை பூத கணங்கள் இல்லை என்றாலும், எனக்குத்தான் ஆச்சரியம். எடுத்த பொற்பாதத்தின் அருகே கழுத்து நீண்ட எண்ணெய் புட்டியை தவறியும் இடறி விடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் நடராஜர். கொஞ்சம் காலை கண்ணப்பினான்னு வச்சாருன்னா அந்த எண்ணெய் புட்டி இருக்கு இல்லையா, அது விழுந்துருமா. அதெல்லாம் மீறி பேலன்ஸ் பண்ணி அந்த எழுத்தாளனோட மேஜையில் வந்து அந்த நடராஜர் வந்து ஆடுறாரு அப்படின்னு ஒரு அழகான கவிதை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நவீன கவிதை எப்படிலாம் எழுதப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து கவிஞர் இசை வந்து இந்த அன்றாட பொருள்களை வந்து நிறைய கவிதைகளில் வந்து கொண்டு வந்திருக்காரு. உதாரணமாக முட்டை பரோட்டா, கொசு மட்டை, ஜிமிக்கி, ஜிலேபி, பெண்கள் வந்து வைக்கிற வந்து லூஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ணெய் குளிச்ச உடனே வைக்கிற, இதெல்லாம் பற்றி கவிதைகளில் வந்து இன்னைக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஒரு இசையோட ஒரு கவிதை வந்து ஜிலேபி பற்றினது. அந்த கவிதையோட தலைப்பு என்னன்னா, ஜிலேபிகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஜிலேபிகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அந்த கவிதையோட தலைப்பு. அது வந்து இப்படி தொடங்குது. அப்பா ஏற்கனவே ஜிலேபிகளின் ரசிகராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவர் சொல்றார், அவருடைய வாழ்க்கையில வந்து ஜிலேபியை பத்தி பேசுறாரு. இந்த கவிதையை கவனமா கேளுங்க, ஏன்னா உங்களை கேள்வி கேட்க போறேன். என்ன இருந்தாலும் நான் ஒரு டீச்சர் இல்லையா. என் 13ஆம் வயதில் 4 ஜிலேபிகளை பரிசளித்து நான் என் காதலை சொல்ல அது வெற்றியில் முடிந்தது. பிறகொரு முறை மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு நேர்முக தேர்வை சந்தித்தேன். அதில் தோல்வியுற்ற போதிலும் கடினமான சில கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னதற்காக எனக்கு சில ஜிலேபிகள் கிடைத்தன. எப்போதெல்லாம் தோற்றேனோ அப்போதெல்லாம் ஜிலேபி கிடைத்தது. ஜிலேபி இரவுகளில் ஜிலேபி கனவுகள் வந்தன. ஜிலேபியை புணர்ந்ததில் 2 ஜிலேபி குட்டிகள் பிறந்தன. உறங்கி எழுகையில் தேநீர் தட்டில் ஒரு ஜிலேபி இருந்தது. திருமண விருந்தொன்றில் எனக்கு 23 ஜிலேபிகள் பரிமாறப்பட்டன. சோரே இல்லை என் இலையில் எப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை வந்து எளிதா இருக்கா கஷ்டமா இருக்கா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா தானே இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஜிலேபி அப்படிங்கிறது வந்து ஒரு குறியீடா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து நவீன கவிதை வந்து ஒரு அன்றாட பொருளை எப்படிலாம் பயன்படுத்த, இந்த இடத்துல ஜிலேபி எதுக்கெல்லாம் குறியீடா இருக்கு? தோற்று போன போதெல்லாம் ஜிலேபிகள் கிடைத்தன. இந்த இடத்துல ஜிலேபி வந்து ஆறுதலுக்கான குறியீடா இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஜிலேபியை தரும்போது காதல் வெற்றி பெற்றதுன்னா, அந்த இடத்துல ஜிலேபி வந்து ஜிலேபி மாத்திரமே இல்லை, தனக்கு பிடித்தவளுக்கு பிடித்த ஒரு சொல், பிடித்த ஒரு உறுதி மொழி, பிடித்த ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்று, பிடித்த ஒரு வாக்கியம், ஏதோ ஒன்று, பிடித்த பரிசு. ஜிலேபி வந்து எதுக்கெல்லாம் குறியீடா இருக்கு? சரியா? இப்போ எப்போதெல்லாம் தோற்றேனோ அப்போல்லாம் எனக்கு ஜிலேபி கிடைச்சதுன்னா ஆறுதல். ஜிலேபி வந்து ஒரு ஆறுதலா இருக்கு, அந்த ஆறுதலோட குறியீடா இருக்கு. கடைசியில திருமண விருந்தில் வந்து எனக்கு 23 ஜிலேபிகள் பரிமாறப்பட்டன. சோரே இல்லைன்னா என்ன? 23 விதமான என்னென்னமோ எனக்கு கிடைக்குது, ஆனா எனக்கு என்ன தேவை? சோறு, அது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன, நான் பொதுவாக கவிதையை விளக்க மாட்டேன், அதனால இன்னைக்கு கொஞ்சம் விளக்கி நான் சொல்றேன். சின்ன, அதாவது சிறிய அன்றாட பொருள், ஜிலேபி மாதிரி ஒரு பொருள், சரியா? நம்ம பார்க்குற ஒரு பொருள், ஒரு தின்பண்டம், இந்த மாதிரியான பொருள் எல்லாம் வந்து ஒரு குறியீடா மாத்தினது வந்து நவீன கவிதையோட வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் என்னோட ஒரு கவிதையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து கோகோ கோலா டின்னு, நம்ம சாப்பிட்டு கீழே போட்ட பெப்சி டின், இதெல்லாம் வரும். கவிதையோட தலைப்பு நான் யார் நான் யார் நீ யார். எம்ஜிஆரோட பாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யார் நான் யார் நீ யார், அதான் தலைப்பு. என் கவிதையில் வருகிற நானை நான் என்று நினைத்து விட்டீர்கள். பாவம், அது சும்மா.
நான் ஒரு கவித்துவ வசதி அல்லது உயர் சித்த பிரமை. உண்மையில் நான் காற்று தள்ளிவிட்ட ஒரு சுரைக்காய் குடுவை. இல்லை இல்லை, சுரைக்காய் குடுவையின் தொன்ம ஆச்சார மதிப்பெல்லாம் எனக்கு இல்லை. இப்போது சரியாக சொல்கிறேன், கேளுங்கள். நான் ஒரு வழிப்போக்கன் விசிறி அடித்த காலி கோகோ கோலா டின், ஆமாம் டின், இப்படியே உருண்டோடுவேன் சொச்ச நாளும் மிச்ச மீதியாய். ஆமாம், நீங்கள் காலை பெப்சி டின் என்றால் தள்ளி போங்கள். முட்புதர் நோக்கி சரிந்து மண்ணில் மட்காமல் புதையுண்டு கிடப்பதிலும் போட்டிக்கு வந்து விடாதீர்கள். இது ஒரு கவிதை. இந்த கவிதையில் வந்து என்ன வந்து இப்போ வந்து நான் அப்படிங்கிறது என்ன, நான் வந்து ஒரு பெரிய இடம்லாம் கிடையாது. இது வந்து நான் ஒரு சாதாரண, இது திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பாவனை. இந்த கவிதையில் இருக்கிற பாவனையில் நம்ம எல்லாருமே காலி டின்களாக தான் இருக்கும். வேக்வமா, உள்ளீடற்று, வேக்வஸா, உள்ளீடற்று, எதுவுமே இல்லாமல் யாரோ குடிச்சு போட்ட டின்னா, யாரோ விசிறி அடித்த டின்னா, இப்படி தானே இருக்கும் வாழ்க்கையில். இப்போ இதில் வந்து எல்லாருமே அப்போ அதுலேயே ஆனால் போட்டி போடுறோம் இல்லையா, எங்கே எந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து கவிதை வந்து சொல்லிட்டு போகுது. இப்போ வந்து கவிதை எழுதுவது என்பதே ஒரு உயரிய செயல் கிடையாது, அதுவே ஒரு அன்றாட சாதாரண செயல்பாடு அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்றார். கவிஞர் தேவதச்சன் அவருடைய ஒரு உவமை இது. கவிதை எழுதுவது என்பது ஒரு குண்டு பல்பை ஹோல்டரில் மாட்டுவது போல் இருக்கிறது. குண்டு பல்பை ஹோல்டரில் மாட்டுற மாதிரி இருக்கான் கவிதை எழுதுறது. அப்படி ஒரு அன்றாட விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பொருத்தணும். சரியாக பொருத்தலை அப்படின்னா கீழே பல்பு வந்து விழுந்து உடஞ்சிரும். ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ கவிதை எழுதுவது அப்படிங்கிறது சரஸ்வதி கடாட்சம் அப்படிங்கிறதுலேருந்து மாறி, கவிதை எழுதுவது என்பது ஒரு நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கவிஞன் அப்படிங்கிறதுலேருந்து மாறி, கவிதை எழுதுவது என்பது ஒரு குண்டு பல்பை ஹோல்டரில் மாற்றுவது. அதுதான் நவீன கவிதை. நம்ம பல சமயம் வந்து எல்லாத்தையுமே நம்ம கவிதைன்னு குழம்பிக்கிறது உண்டு. பட் நவீன கவிதையோட இலக்கணம் இன்னைக்கு நான் சொல்றது. அப்புறம் நவீன வாழ்க்கை வந்து உருவாக்கிய உணர்வுகளில் ரொம்ப முக்கியமான சில உணர்வுகள் வந்து பதற்றம், ஆங்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில், பரிதவிப்பு, அப்புறம் ஏலியனேஷன், அந்நியமாதல். அதாவது நம்ம ஒரு பொருளை பண்றோம், ஒரு சிற்பியா இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு 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 ஏதோ ஒரு கலை நம்ம ஒன்று பண்ணுறோம். ஆனால் பண்ணிவிட்டு அந்த உழைப்புலேருந்து நம்ம அந்நியமாயிடுறோம். ஏன்னா நம்ம அதை பயன்படுத்தக்கூட முடியாது. ஆனால் அது கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு கிடையாது. நம்ம அதை பண்ணுறவங்களா இருந்தால் கூட நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு காசு கிடையாது. இங்கே இந்த காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு நூல் நெசவாளர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பட்டு சேலையே நெய்வேன். ஆனால் என்னால் வந்து நான் நெஞ்ச பட்டு சேலையை வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வர முடியுமா, இல்லை சிலதையாவது எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. அது நெய்யறது வந்து என்னோட தொழில். அதை நான் விற்றாதான் எனக்கு வந்து நாளைக்கு வயிற்றுக்கு சோறு. இந்த அந்நியமாதல் போன்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் இதையே சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து பல கவிதைகள் வந்து தமிழில் வந்து சொல்லுது. ஆத்மானாமோட ஒரு கவிதை, ரொம்ப மிக சிறந்த ஒரு கவிஞர் ஆத்மானாம். ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து தற்கொலை பண்ணி இறக்கக்கூடிய அவருக்கு ஒரு நிலைமை அப்படி அமைஞ்சது. ஆனால் இன்றைக்கும் நான் சொல்வேன், தமிழில் வந்து ஒரு ரொம்ப பெரிய மகாகவி அப்படின்னா ஆத்மானாம தான் நான் சொல்வேன். அவருடைய ஒரு கவிதை வந்து இப்படி சொல்லுது: மீன்களின் கண்கள் நடுச்சாலையில் கொட்டி கிடக்கின்றன. யோசிப்போம் இல்லையா, மீனோட இடம் எது? ஆறு. மீனோட இடம் எது? கடல். ஆனால் மீன்களோட கண்கள் வந்து நடுச்சாலையில் கொட்டி கிடக்கின்றன அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா, நம்ம மனசில் ஏதோ ஒன்று டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, இந்த லேண்டில் ஏதோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இமேஜரி மூலமாக மீன்களின் கண்கள் சாலைகளில் கொட்டி கிடக்கின்றனங்கிற போது நமக்கு வந்து காட்சிப்படுத்திடுறாரு. இதே போல பசுவையா வந்து வேற யாரும் இல்லை, சுந்தர ராமசாமி என்கிற ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் வந்து பசுவையா என்கிற பேரில் வந்து கவிதை எழுதியிருக்காரு. அவரோட கவிதையில வந்து நவீன மனிதர் கொள்ளும் பதற்றம் இயற்கையை கூட தொத்திக்குது. அவ்வளோ ஒரு இன்ஃபிக்ஷியஸாக இருக்கு அந்த பதற்றம். அதை வந்து ரொம்ப அழகான இவரும் ஒரு இமேஜ் மூலமாக சொல்றாரு. இன்று அபூர்வமாய் மேகமற்ற வானம், இன்று அபூர்வமாய் மேகமற்ற வானம், மிகப்பெரிய சூரியன், ஒரே இரத்த கலங்கள். சூரியனை வந்து யாராவது இரத்த கலங்கள் அப்படிம்பாங்களா? தற்குறிப்பேற்ற அணியில் வேணால் சில சமயம் சொல்லியிருக்கலாம், மற்றபடி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இவர் பார்க்குற ஒரு சாதாரண மனிதன் பார்க்குற சூரியன் வந்து இரத்த கலங்களாக இருக்குது. அவரோட பதற்றம், தனி நபர் படிக்கிற பதற்றம் இயற்கையை வந்து தொற்றிக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு படிமமாக ஒரே இரத்த கலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை பற்றி பேசுறதுல வருது.
அப்புறம் நவீன வாழ்க்கை தரும் பதற்றம் வந்து சமயத்தில் நிறுவனங்கள் சார்ந்த பதற்றமாக இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் பண்ணுவீங்களேன்னு தெரில. போலீஸை பார்த்தா ஒரு பதற்றம் வரும். நம்ம எந்த தப்புமே பண்ணாட்டா கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனா நமக்கு ஒரு பதற்றம் வரும். அதுக்கப்புறம் அரசாங்கத்தை பார்த்தா பதற்றம் வரும். எனக்கு தெரிஞ்ச சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் போயிட்டு அப்படியே சில முதியவர்கள் அப்படியே கொஞ்சம் தடுமாறி அவங்க ஒரு நியாயமான ஒரு காரணத்தோடு தான் வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கை வந்து தடுமாறும். இந்த பதற்றம் ஏன் அப்படி இருக்குது? ஏன் வந்து இந்த நிறுவனங்களை கண்ட உடனே, இல்லை இந்த நிறுவனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களை கண்ட உடனே நமக்கு அந்த பதற்றம் எப்படி வருது? நமக்கு இந்த மாதிரியான பதற்றங்களையுமே வந்து நவீன கவிதைகள் வந்து எழுதி பார்த்துருக்கு. தவிர கொடுங்கோல் ஆட்சிகள், ஃபாசிஸ்ட் ரிஜிம்ஸ், இதை பற்றிலாம் பேசியிருக்கான் நவீன கவிதை. கட்டாயமாக பேசியிருக்கு. இது ஒரு தன்மை. சும்மா ஆட்சியாளர்களை புகழ்வது மட்டுமல்ல, ஆட்சியாளர்களை விமர்சிப்பதும் ஆட்சிகளை விமர்சிப்பதும் நவீன கவிதையை வந்து தன்னோட பணியாக பண்ணியிருக்கு. இப்போ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எழுத்தாளர், ஜெர்மன் போயட் பிரஷ்ட். பிரஷ்ட் வந்து அவருடைய ஒரு சில வரிகளை நான் சொல்கிறேன். இன் த டார்க் டைம்ஸ் will there also be singing? Yes, there will also be singing about the dark times. தமிழில் சொன்னோன்னா அவரோட வரிகள் இது. இருண்ட காலங்களில் பாடல்கள் இருக்குமா? இருக்கும். அது கொடுங்கோலர்களின் புகழை பாடுவதாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ இதே மாதிரியான கவிதை வந்து தமிழில் வந்து எழுதப்பட்டிருக்கு. பிரஷ்டோட உரையாடும் விதத்தில் தமிழில் பேயோன் அப்படிங்கிற ஒரு அனானிமஸ் போயட் இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இருண்ட காலங்களில் பாடல் இருக்குமா? இருக்கும். அது மரண ஓலத்தை அடக்க பயன்படும். இருண்ட காலங்களில் பாடல் இருக்குமா? இருக்காது. தடை செய்யப்பட்டிருக்கும். பாடுவது தேச துரோகமாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு. ஸோ இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி வந்து தமிழ் நவீன கவிதையின் உத்தி. இந்த பேயோன் போன்றவர்கள் வந்து இன்டர்டெக்ஸ்டுவல் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பிரதியோட உரையாடுதல். பேயோன் வந்து இந்த கவிதை எழுதுறப்ப இந்த பிரஷ்டோட உரையாடி, பிரஷ்ட் வந்து ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தவர், ஏதோ ஒரு தேசத்தில் வாழ்ந்தவர், ஏதோ ஒரு மொழியில் எழுதியவர். ஆனாலும் வந்து பேயோன் வந்து தன்னுடைய கவிதை மூலமாக ஒரு உலக கவிஞரோட ஒரு உரையாடலை வந்து தன்னோட கவிதையின் மூலமாக மேற்கொள்கிறார். ஸோ நவீன கவிதையோட தன்மைன்னு சொல்கிறப்ப அதோட இன்னொரு முக்கியமான தன்மை இந்த உரையாடும் தன்மை, உலகளாவிய அளவில் உரையாடும் தன்மை. அப்புறம் நவீன கவிதையோடைய இன்னொரு தன்மை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா நம்பிக்கையின்மையுடன் கூடிய ஏமாற்றம், டிஸ்என்சான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம சுதந்திரம்லாம் அடைஞ்ச உடனே நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நம்பிக்கைகள் இருந்தது. எல்லாருமே ரொம்ப சமமாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, எல்லாருக்கும் வேலை கிடச்சிடுங்கிற நம்பிக்கை, எல்லாருக்கும் வந்து உணவுக்கு உறைவிடத்துக்கு வந்து உத்தரவாதம் இருக்குங்கிற நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து பொய்த்து போன காலகட்டங்கள் இருந்தன. குறிப்பாக வந்து 1970கள் 1980கள் பெற்ற சுதந்திரம் அர்த்தமிழந்து போன காலகட்டம், சோசியலிச கனவுகள் மங்கி போன காலகட்டம், வேலையில்லா திண்டாட்டம். அதாவது 1970s எண்டு, 1970களின் இறுதி 1980கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். வறுமையின் நிறம் சிவப்பு, அப்புறம் வந்து பாலைவனச்சோலை, இன்னொரு படம் கூட நிழல்கள். இந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து தொடர்ந்து வந்து சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம். பத்தாவதுக்கு 1975ல் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடக்குது. எமர்ஜென்சி பீரியட் 1975லேருந்து 77 வரைக்கும் நெருக்கடி நிலை காலகட்டம். சரியா? இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கவிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன், நவீன கவிதை தான் இந்த காலகட்டத்தை எதிர்கொண்டது. கொஞ்சம் சிறிய அளவில் என்றாலுமே கூட நவீன கவிஞர்கள் தான் எதிர்கொண்டாங்க. திரும்பவும் ஆத்மா நாமோட ஒரு கவிதை படிக்கிறேன். நெருக்கடி நிலையில் வந்து காலகட்டத்தில் அத்தனை அடக்குமுறைக்கு நடுவில் எழுதப்பட்ட ஒரு கவிதை இது. அவசரம். கவிதையோட தலைப்பே வந்து அவசரம். அவசரம். அந்த நகரத்தில் 2 கூடினால் கூட்டம், 4 கூடினால் பொதுக்கூட்டம், சாலையில் கூட்டமாய் செல்லக்கூடாது, வீட்டுக்குள் யாரும் நடக்கலாம், ஒவ்வொரு வீடும் தார்ச்சாலையால் இணைக்கப்பட்டிருக்கும், மறைவிடங்கள் அங்கில்லை, குளிப்பவர்கள் கூட்டம் கூட்டமாய் குளிக்க வேண்டும், தண்ணீர் கிடைக்கும் நள்ளிரவில் மட்டும், நகரத்தில் தள்ளி போடாத அவசரம், உள்நாட்டு மனத்தெளிவு, நகரத்தின் மக்களுக்கு கிடைக்கும் ஒரே டானிக் கடுமையான உழைப்பு, பத்திரிகைகளில் விளம்பரங்கள் இல்லை, அதை வாங்கு இதை வாங்கு என்று மலிவாக ஏராளமாக கிடைத்தன நகரத் தலைவரின் பொன்மொழிகள். எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள், மந்திரிகள் அவரை புகழ்ந்தார்கள், அரசாங்க அதிகாரிகள் புகழ்ந்தார்கள், மக்கள் சுபிட்சமாய் இருந்தார்கள், அவசரமாக அவ்வப்போது ஒன்றுக்கு இருந்து. இது வந்து நெருக்கடி நிலை காலகட்டத்தை பற்றி ஆத்மானமோட ஒரு கவிதை. ஒரு நிமிஷம், 30 நிமிஷத்துக்கு 3 நிமிஷமா
நேரம் ஆயிடுச்சா? அதனால நான் வந்து ரொம்ப நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். வேற ஒரு முக்கியமான விஷயம் நகரமயமாக்கம் பத்தி. நிறைய வந்து பார்த்தோம்னா நகரமயமாக்கம் என்பது வந்து நவீனத்தோட ஒரு இது. இல்லை கிராமங்கள்லேருந்து எல்லாருமே நகரங்களுக்கு வராங்க, வாழத் தொடங்குறாங்க. இந்த நகரத்தை பற்றி, நகரம் கொடுக்குற தொல்லைகளை பற்றி பல கவிதைகள் இருக்கு. கவிஞர் சுகுமாரன் வந்து உதாரணமாக வந்து சொல்றாரு, நகரத்தை பற்றி பேசுகிறப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து பரு வந்த முகம் மாதிரி நகரம் அப்படிங்கிறாரு. ஸோ மனுஷபுத்திரனோட ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்குது, அதோட நான் முடிச்சுக்கிறேன். மனுஷபுத்திரனோட கவிதை வந்து தீபாவளிக்காக சென்னையை விட்டு போகும் மனிதர்களோட இது. ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னையை விட்டு சாரியாக ஊருக்கு போகிறாங்க. அதை பற்றின ஒரு கவிதை, நகரத்தை விட்டு போகிறவர்கள் பற்றிய ஒரு கவிதை அது. நகரத்தோட அல்லாட்டத்தை சொல்கிற முகமாகவும் அது இருக்குது. அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். தீபாவளியை தேடி. பண்டிகைகள் எப்போதும் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு ஊரில் இருக்கின்றன. தீபாவளிக்கு முந்தைய நாளில் தீபாவளியை தேடி செல்பவர்கள் நகரத்தை விட்டு பெரும் வெள்ளமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இப்படி போகுது அந்த கவிதை. தெற்கிலிருந்து இந்த நகரத்துக்கு வந்த ஒருவன் ஒரு சிறிய கைப்பையுடன் இரவெல்லாம் பேருந்தில் நின்று கொண்டே பயணம் செய்கிறான். ஒரு பண்டிகையை தேடி எல்லா திசையிலும் மக்கள் சாறையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பண்டிகைகள் நாம் இருக்கும் இடத்துக்கு வந்து விடாது, நாம் தான் அதை தேடி போக வேண்டும். நாம் எந்த நிலங்களை விட்டு வந்தோமோ அங்குதான் பண்டிகைகள் குடியிருக்கின்றன. தீபாவளிக்கான ஒரு சிறப்பு ரயிலில் கூட்டம் பிதுங்கி வழிகிறது. அந்த ரயில் மாற்றுப்பாதைகளில் வெகு நேரமாக சென்று கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவன் இந்த ரயில் போய் சேர்வதற்குள் தீபாவளி முடிந்துவிடும் என்று முணுமுணுக்கிறான். நானும் அந்த ரயிலில் தான் போய்கொண்டிருக்கிறேன். எனது பண்டிகை காத்திருக்கும் ஊர் என்று எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை. எனது பண்டிகைகள் என் பால்யத்தில் இருக்கின்றன. அதுவரைக்கும் இந்த ரயில் போகுமா என்றும் எனக்கு தெரியவில்லை. அதாவது பண்டிகை என்பது ஊரில் இல்லை, பண்டிகை என்பது பால்யத்தில். அதாவது நம்ம இளமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம கொண்டாடுற பண்டிகை அந்த சந்தோஷம் வயசான பிறகு நமக்கு இருக்காது. ஸோ என்னதான் தீபாவளிக்குன்னு நீங்கள் வந்து தேடி சொந்த ஊருக்கு போனாலும் உண்மையிலே ஒத்தரும் போக நினைக்கிறது வந்து தங்களுடைய இளம் பருவத்தை நோக்கி. ஆனால் அங்கே போய் சேருவதே கிடையாது. ஏன்னா எந்த ரயிலுமே வந்து பால்யத்துக்கு உங்களை இட்டு செல்லாது. இப்படி இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு 7-8 பக்கம் இருக்குது. நேரம் இல்லாதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.